அனைவருக்கும் நம் சர்வசேத்ராதிபதி ஷடாட்சர சண்முகப் பெருமானுடைய பெருவருளும் பாம்பன் சுவாமிகள் குருவருளும் என்றும் முன்னின்று பலமும் நலமும் மகிழும் நிலைத்திருக்கட்டும். அடியேனாசிகளோடு வணக்கம். இந்த பதிவு இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு நடக்கின்ற சனிப்பெயர்ச்சிக்கு எந்தெந்த ராசிக்கு நன்றாக இருக்கிறது, எந்தெந்த ராசிக்கு சரியில்லை என்பதுதான் இந்த பதிவினுடைய சாராம்சம். அந்த வகையிலே கடக ராசி உங்களுக்கு பாக்கியம் என்ற இடத்திலே சனி பகவான் வருகின்றார். எல்லா பாக்கியத்தையும் கொடுப்பார் என்று ஒரு கருத்து, இல்லை கொஞ்சமாகத்தான் இருக்கும் என்பது இன்னொரு கருத்து, இல்லை கவனமாக இருக்க வேண்டும் என்பதும் இன்னொரு கருத்து. எப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற குழப்பம் நிறைய கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். அந்த வகையிலே இந்த 9 பாக்கியத்திலே வந்த சனி பகவான் யார் உங்கள் வீட்டுக்கு எதற்கு சம்பந்தப்பட்டவர், உங்கள் ராசிக்கு எதற்கு சம்பந்தப்பட்டவர் என்றால் 8ஆம் வீட்டுக்கு அதிபதியும் 7ஆம் வீட்டுக்கு அதிபதியுமானவர் சனி பகவான். இவர் உங்களுக்கு 9ஆம் வீட்டிலே போய் அமருகிறார். இது 8ஆம் வீட்டினுடைய பலனும் 7ஆம் வீட்டினுடைய பலனையும் சேர்ந்து நாம் பொதுவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது பொது கருத்து. அந்த வகையிலே நாம் கவனக்குறைவில்லாமல் இருக்கக்கூடாது. காரணம், உடல் ரீதியான சிறு சிறு பிரச்சனைகளை கொடுத்து உனக்கு இது ஒற்றுக்கொள்ளும் இது ஒற்றுக்கொள்ளாது என்பதை உணர்த்துவதற்காக உடல் ரீதியான சில பாதிப்புகளை கடகராசிக்காரர்களுக்கு கொடுப்பார். காரணம் இருக்கிறது. அதே நேரத்தில் கணவன் மனைவி பேச்சை கேட்பது, மனைவி கணவன் பேச்சை கேட்பது என்பது கருத்தில் வேறுபாடுகளை கொடுத்து சிறு சிறு பிரச்சனைகளையும் உருவாக்க வாய்ப்பு இருக்கிறது. நன்றாக இருக்கிறது என்பதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆக கணவன் மனைவிக்குள்ளும் சிறு உபாதைகளை கொடுக்கின்ற காலம் இது. மொத்தத்தில் கூட்டி கழித்து பார்த்தால் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கட்டும், உடலாக பாதிப்புகளாக இருக்கட்டும், ஆனால் முடிவு நல்ல ஒரு அற்புதமான முடிவாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தந்தை வழி பலவிதத்தில் பல காரணங்களுக்காக மனச்சுமைகளை சில பேருக்கு கொடுக்கும். அது கண்டிப்பாக ஏற்படுத்தும் என்பதை கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமாம், எப்பொழுதுமே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம், பாக்கியத்தில் 9 சனி இருந்தாலும் எல்லாம் நல்லவை என்று இருந்தாலும் கூட இந்த சிக்கல்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஆகையினால உங்களுக்கு விநாயகப் பெருமான் வழிபாட்டை அனுதினமும் கடைபிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். பெருமளவில் இந்த பாதிப்புகள் இருக்காது. ஆக கடகராசிக்காரர்களுக்கு பாக்கியத்தில் இருந்தாலும் உடல் ரீதியாகவும் கணவன் மனைவி ரீதியாகவும் கவனம் தேவை என்பதை கருத்தில் வைத்துக்கொண்டு எதையும் அலட்சியப்படுத்தாமல் தாமதப்படுத்தாமல் சிந்தித்து செயல்பட்டால் பாக்கியமே வரும் என்பதை கூறி அடுத்த ஒரு நல்ல ராசி பதிவோடு பார்க்கிறேன். வணக்கம்.